ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷோபனா நீடில் ஸ்டூடியோ. இந்த வீடியோவில் ப்ரோச்சஸ் கம்பியை வச்சு நம்ம பட்டர்ஃப்ளை டிசைன் எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு டப்பா எடுத்திருக்கேன். அதை வச்சு நம்ம இந்த மாதிரி சுற்றி ரவுண்ட் ரெடி பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? அந்த கம்பியை நீங்கள் நல்லா முறுக்கணும். அப்போ தான் நமக்கு அது கழண்டு வராமல் இருக்கும். சரிங்களா? ஸோ இதே மாதிரி நல்லா முறுக்கிட்டு அதை அப்படியே வெளியில் எடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பாதியாக நம்ம கட் பண்ணிடுறோம். அதாவது ரொம்ப கிட்ட வச்சு கட் பண்ணக்கூடாது, கொஞ்சம் லாங்காகவே வச்சு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த ஷேப் எப்படி மாற்றுறங்கிறத பாருங்கள். ஒரு ஹார்ட் ஷேப் மாதிரி நம்ம மாற்றுறோம். இதை லைட்டாகவே நீங்கள் வளைச்சிங்கன்னா நம்ம என்ன ஷேப் நினைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த கம்பி வளைஞ்சு கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் ஒரு ஹார்ட் ஷேப் வளைச்சிக்கிறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி 2 மெட்டல் ஒயரை நம்ம ரெடி பண்ணிக்கிறோம். இது ஸ்டாக்கிங் கிளாத்துன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை நம்ம இழுத்தோம்னா எவ்வளோ அளவுக்கு வேணாலும் இழுவை கொடுக்கும். ஓகேங்களா? இந்த கிளாத்தில் நான் அந்த ப்ரோச்சஸ் மெட்டலை வச்சு அதை எந்த மாதிரி நான் பண்ணுறேங்கிறத பாருங்கள். நல்லா இழுத்து வச்சு பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு ஒரு சுற்றிட்டு நம்ம ஸ்விங் த்ரெட் இருக்குது இல்லைங்களா? ஸோ த்ரெட்டை வச்சு நம்ம அந்த கை பிடிச்சிருக்கோம் பாருங்கள், அந்த இடத்துல நம்ம முடிச்சு போட்டுக்கிறோம். ஓகேவா? நான் எப்படி சுற்றுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். பார்த்தாவே கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். இதே மாதிரி சுற்றி நம்ம பூ கட்டுறோம் இல்லையா? அந்த மாதிரியே நம்ம நாட் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ பூ கட்டுற மாதிரியே மேலே நாட் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த த்ரெட்டெல்லாம் கட் பண்ணிவிட்டு கீழே எக்ஸஸாக உள்ள கிளாத்தெல்லாம் நம்ம கட் பண்ணுறோம். ஸோ இதுக்கு நீங்கள் ஸ்மால் சிசர் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அது கட் பண்ண கஷ்டமாக இருக்கும். பெரிய சிசரே வச்சு யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ கட் பண்ணால் நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம 2மே ரெடி பண்ணிட்டோம். இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? ஒரு பக்கமாக இதை வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆப்போசிட்டில் இந்த மாதிரி தான் நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ த்ரெட்டை ஸ்விங் த்ரெட்டே யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிவிட்டு நார்மல் நீடிலே யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி அந்த பட்டர்ஃப்ளையை நீங்கள் ரொம்ப ஃப்ளாட்டாக வைக்காமல் கொஞ்சம் தூக்குனா மாதிரி வளைச்சி கொடுத்தீங்கன்னாவே அது நல்லாவே வளையும். அப்போ தான் ஒரு 3D எஃபெக்டில் உங்களுக்கு தெரியும். ஓகேவா? நான் ஸ்டிச் பண்ணி காட்டுறேன், எப்படி இருக்குங்கிறத நீங்கள் பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் இப்போ 2 சைடுமே ஸ்டிச் பண்ணிட்டோம். இந்த மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இது எந்த அளவுக்கு நீங்கள் வளைச்சி கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு டிசைன் நல்லா வரும். ஓகேவா? ஸோ இப்போ நடுவில் நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கிறதுல கிளாத்து தெரியுது இல்லையா? அந்த கிளாத்து தெரியாமல் இருக்கிறதுக்காக அதில் நம்ம பீடு ஒர்க்கை வச்சு பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இதே மாதிரி நடுவில் பீட் ஒர்க்கு நீங்கள் கொடுக்கலாம், இல்லை ஸ்டோன் ஒர்க்கு கொடுக்க முடிஞ்சால் ஸ்டோன் ஒர்க்கும் கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இது மேலே நம்ம லாங் டியூப் இருக்குது இல்லையா? ஸோ லாங் டியூப்பை வச்சு அது மேலே ஒரு 4 mm பீடை வச்சு நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி தான் நான் ஒயிட் கலர் பேர்ல் பீட் கொடுத்துருக்குறேன். சரிங்களா? ஒயிட் கலர் பீடை கொடுத்துட்டு நான் எந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறேங்கிறத பாருங்கள். கிளாத்தோடு சேர்த்து ஸ்டிச் பண்ணக்கூடாது. ஏன்னா நமக்கு அது தூக்கிட்டு இருக்கிற மாதிரி அழகாக தெரியணும். அதுக்காக கிளாத்தோடு சேர்த்து ஸ்டிச் பண்ணாமல் நான் அந்த
ஒயிட் கலர் பீடை வந்து மேலே தூக்கிட்டு டியூபுக்குள்ளே த்ரெட்டை விட்டு எடுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி தான் இதை வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.